ஆ, என்ன மயிலு, நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போற? மயிலு, 2 நாளா உன் கூடவே சுத்திட்டு இருக்கேன். எதுவும் ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையா? குட் நைட் சார். குட் நைட்டா? அவ்வளவுதானா? மயிலே, அக்கா அக்கா அக்கா, என்ன மயில? இந்த சுடிதாரோட துப்பட்டாவை பாத்தியா? இல்லையே. உன் Dress வைக்கிற இடத்துல நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன்க்கா, அங்கேயும் இல்ல. அம்மா தாண்டி துணி மடிச்சாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல மாத்தி வச்சுட்டாங்க போல. நீ எதுக்கும் அம்மாவோட பீரோல போய் தேடி பாரு. சரிக்கா. என்ன மயில, என்ன விஷயம்? அம்மா, இந்த சுடிதாரோட துப்பட்டாவை மட்டும் காணுமா? உன்னோட பீரோல இருக்கான்னு நான் போய் பாக்குறேன். இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். குடு. அம்மா, நீதான் சமையல் கட்டுல வேலையா இருக்கல்ல, நான் போய் பாத்துக்கிறேன். நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நான் சும்மா தான் இருக்கேன். நீ குடு. அதுக்காக இதையும் இழுத்து போட்டு செய்வியா? நீ கொஞ்ச நேரம் உட்காருறியா? நான் போய் தேடிக்கிறேன். இல்ல மயில, என்கிட்ட தான். நீ போய் தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சு விட்டுருவ. குடு என்கிட்ட. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா களைச்சு போடுறதுக்கு? அப்படியே ஏதாவது களைச்சாலும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மயிலு, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு வாக்குவாதம் பண்ற? குடு. வர வர நீ அவள மாதிரி நல்லா எதிர்த்து எதிர்த்து பேசுற. அக்கா, என்னக்கா? அம்மாக்கு என்னாச்சு? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறாங்க. நீ இன்னைக்கும் அந்த சுசீலம்மாவை தேடி தானே அலைய போற. அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறாங்க போல. நீ எதுவும் பெருசு படுத்தாத. இந்தா, ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். இல்ல, நீ போய் ஊர் ரூம்ல நல்லா தேடு. போ போடி. மலரு, அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல, அடுப்புல நான் குக்கர் வச்சிருக்கேன். நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா நேத்துல இருந்து நார்மலாவே இல்ல. ஏதோ ஒரு பதட்டம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்க. இந்த துப்பட்டா விஷயத்துல கூட என்ன அம்மா பீரோ கிட்ட போக விடாம தடுக்கிறதுலதான் குறியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இது ஏதோ தப்பா இருக்கே. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒழுங்கா தேடாமலே அம்மா இல்லன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இருக்காங்களே. அம்மா பேர்ல இருக்கு. 12,000 ரூபாய்க்கு அம்மாக்கு என்ன செலவு இருக்கு? நேத்து அம்மா அடகு கடையில இருந்து வெளியே வரத நானும் பார்த்தேன். வளையல் அடகு வைக்கிறதுக்கு தான் நேத்து அம்மா அந்த கடைக்கு போனாங்களா? அப்புறம் ஏன் சொந்தக்காரங்களை பார்க்க ஆத்தூர் போனதா அம்மா பொய் சொல்லணும்? வளையல வச்சு பணம் ரெடி பண்ற அளவுக்கு அம்மாக்கு அப்படி என்ன அவசரம் வந்துச்சு? அக்கா ஏதாவது பணம் கேட்டுச்சா? ஒண்ணுமே புரியலையே. சரி, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாக்கு தெரிய வேணாம். அம்மா கிட்ட மறைமுகமா விசாரிப்போம். அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
என்னடி கிடைச்சிருச்சா? தேடினதும் கிடைச்சது, தேடாததும் கிடைச்சது. என்ன சொல்ற மயிலு? இதுக்கு முன்னால ஒரு பேண்ட் காணாம போயிடுச்சுமா, அதுவும் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். என் மயிலு, இது எங்க கிடைச்சது? இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுமா. எனக்கு தெரிய வேண்டியதும் தெரிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? ஆ, ஏற்கனவே தொலைஞ்சது கிடைச்சிருச்சுல்ல, அததான் சொன்னேன்க்கா. மலரு, இந்தம்மா பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு வா. அம்மா, உன் கையில இருந்த வளையல் எங்கம்மா? இதோ இருக்கேம்மா. நான் இந்த வளையல கேக்கலமா, தங்க வளையல் போட்டிருந்தியே அத கேட்டேன். அம்மா, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அந்த தங்க வளையல் எங்கம்மா? அது ஒண்ணு இல்ல மலரு, நேத்து அத்தை வீட்டுக்கு போனல, அவங்க பொண்ணு ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருந்தா. வளையல் இல்லாம வெறும் கையா இருந்தாளா, அதான் பாவமா இருந்துச்சு. மனசு கேக்கல, ஏன் வளையல போட்டுட்டு போடின்னு கொடுத்தேன். அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துருவேம்மா. கதைய நல்லாவே மெயின்டைன் பண்றமா. ஏன், என்ன கதை? என்ன கதை வாய் தவறி வந்துருச்சு. உறவை நல்லாவே மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்ல வந்தேன். அம்மா, அடி என்னடி சும்மா நோய் நோய்னு கூப்பிட்டே இருக்க? அதான் காலையிலேயே யாரையோ தேட போறனால போய் தேடி எனக்கு வேலை இருக்கு. டென்ஷன் ஆகாதம்மா. நேத்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு முன்னால பஜார் பக்கம் போயிருந்தியா என்ன? நான் அங்க போனது இவளுக்கு எப்படி தெரியும்? என்னங்க பாத்துட்டானா? அம்மா, நான் கேட்டது ரொம்ப சாதாரணமான கேள்வி. ஆமா இல்லன்னு ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லணும். அதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? ஏண்டி, நான் நேரா வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனேன். பஸார்ல எனக்கு என்ன வேலை? நான் எதுக்கு பஸாருக்கு போறேன்? நீ என்ன அங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்ல. அம்மா அம்மா, சரிம்மா. உன்ன மாதிரியே யாரோ ஒரு அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். உன் விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா? நான் என் வேலையை பாக்கலாமா? அக்கா, அம்மா கிட்ட ஏதாவது பணம் கேட்டிருந்தியா? இல்லையே மயில, பணம் தேவைன்னா நான் உன்கிட்ட தானே கேட்பேன். ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். மயில, அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல அம்மா தான் வேற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நீ சொல்வ. அவர் அந்த வேலையை கொடுத்ததுல இருந்து நீயும் வேற மாதிரி மாறிட்ட. சம்பந்தம் இல்லாம வேற எதேதோ கேக்குற, போலீஸ் மாதிரி விசாரணை பண்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அம்மா பஜாருக்கு போய் அடகு கடையில வலையில அடகு வச்சிருக்காங்க. கேட்டா அங்க போகவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. அம்மா எதையோ மறைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கான காரணம் என்னன்னு தான் புரியல. அம்மா யாருக்காக பணம் கொடுத்தாங்க? கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் கிட்ட நெகட்டிவா வாங்கினது அம்மாவா இருக்குன்னு தான் தோணுது. ஐயா, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஐயா, என்ன விஷயமா திரும்ப வந்திருக்கீங்க? ஐயா, நான் என்ன வேலையா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரை பத்தி தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு நான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அம்மாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. என் குடும்பத்திலயும் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஐயா, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் இந்த ரகசியத்தையே உடைக்க முடியும். என்னம்மா முதல்ல நெகட்டிவ் கேட்டு வந்த, இப்ப ரகசியம்ங்கற? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. எனக்கே இதுல நிறைய குழப்பமும் கேள்வியும் இருக்குதுங்க ஐயா. உங்களாலதான் அதை தெளிவுபடுத்த முடியும்.
ஐயா, அன்னைக்கு ஒரு அம்மா நெகட்டிவ் வாங்கிட்டு போனதா சொன்னீங்கல்ல, அந்த அம்மாவை நீங்க நல்லா பாத்தீங்களா? பார்த்தம்மா. ஐயா, அவங்கள போட்டோல பார்த்து உங்களால அடையாளம் காமிக்க முடியுமா? கண்டிப்பா போட்டோ பார்த்து என்னால அடையாளம் காட்ட முடியும்மா. ஐயா, அன்னைக்கு உங்ககிட்ட நெகட்டிவ் வாங்கிட்டு போனது இந்த அம்மாவான்னு பார்த்து சொல்லுங்க. கொடுமா. இவங்க இல்லம்மா. ஐயா, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க நிதானமா பார்த்து சொல்லுங்க. மாநிறமா கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இந்த அம்மா தானே அப்படி இருக்காங்க? நான் சொன்ன அடையாளத்தோட தான் இவங்க இருக்காங்க. ஆனா இவங்க இல்லம்மா, இவங்க இல்ல. உங்களால ஒரு பெரிய ரகசியம் வெளியே வரப்போகுதுன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி சொல்லிட்டீங்களே ஐயா. நான் என்னம்மா பண்றது? எது உண்மையோ அதைத்தானமா சொல்ல முடியும். ஏமா, நீ முதல்ல ஒரு போட்டோ காட்டினியா, அது இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க ஐயா, என்னங்க பாருங்க. இதோ இந்த பக்கம் இருக்காங்களம்மா. இவங்க தான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ஐயா, நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த அம்மாவா இந்த அம்மாவா? ஆமாம்மா, இந்த அம்மா தான். அதை என்னால உறுதியா சொல்ல முடியுமா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரிம்மா. வேற ஒரு அம்மா இங்க வந்துட்டு போனாங்கன்னா அந்த நகை சீட்டு நம்ம வீட்ல ஏன் கிடைச்சது? ஒருவேளை அம்மாவுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? அப்படி தெரிஞ்சவங்களா இருந்தா அம்மா முதல்லயே என்கிட்ட சொல்லிருப்பாங்களே. ஏன் அதை மறைச்சாங்க? ஏற்கனவே குருமூர்த்தி சார் விஷயத்துல அம்மா வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அவர் யாரோ ஒரு அம்மாவை தேட சொன்னா அதுலயும் அம்மா உள்ள வராங்க. குருமூர்த்தி சாரு, அவரோட ஃப்ரெண்டு, அவங்க மனைவி, நம்ம அம்மா, இவங்க 4 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர்தான் வராரு. வாங்கம்மா. ஐயா, அந்த பாக்கி பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தங்கய்யா. இப்பதான் அந்த பொண்ணு வந்துச்சு. நெகட்டிவ் வாங்கிட்டு போனது யாருன்னு விசாரிச்சுது. அந்த பொண்ணு எதுக்கு மறுபடியும் வந்தா? எனக்கு என்ன தெரியும்? அதான் அங்கதான் பார்த்தேன். வேணும்னா நீயே போய் விசாரிச்சுக்கா. நான் எதுக்கு அதெல்லாம் விசாரிக்கணும்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பணத்தை புடிங்க. யார் இந்த அம்மா? இவருக்கு ஏன் பணம் கொடுக்கறாங்க? நெகட்டிவ் வாங்கிட்டு போனது யாருன்னு கேட்டப்ப போட்டோல இருக்க ஒரு அம்மாவை செக்யூரிட்டி காட்டினாரு. இவங்க அவங்களுக்கு வயசான மாதிரி இருக்காங்களே, அப்படின்னா இவங்க தான் சுசிலாவா? பணம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குமா? சரி, வரேன். ஐயா, ஐயா, ஐயா நில்லுங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ஏமா, நீ கேட்ட நெகட்டிவ் தான் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேனம்மா. திரும்ப திரும்ப வந்து ஏமா என்ன தொந்தரவு பண்ற? நான் உங்களை தொந்தரவு பண்ண வரலங்கய்யா. இப்ப உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போனாங்கல்ல, யார் அவங்க? அந்த போட்டோல இவங்களும் இருக்காங்கல்ல, இவங்க தானே நெகட்டிவ் வாங்கிட்டு போனதா சொன்னீங்க? ஆமாம்மா, நேத்து அவங்க பேசினபடி முழு பணத்தையும் கொடுக்கல. அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி பாதி பணத்தை வாங்கிட்டு நானும் நெகட்டிவா கொடுத்துட்டேன். இப்பதான் அந்த அம்மா மீதி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யாரும்மா நீ? போறவளை நிக்க வச்சு பேசணுங்கிற? நான் யாருங்கறதெல்லாம் இருக்கட்டுமா, நீங்க யாருமா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன பத்தி எதுக்கு விசாரிக்கிற? காரணம் இருக்குமா. ஸ்டுடியோ ஓனர் கிட்ட இருந்து நீங்க தானே அந்த நெகட்டிவ வாங்கிட்டு போயிருக்கீங்க. யார் அந்த ஓனரு? எந்த நெகட்டிவ்? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா. அந்த செக்யூரிட்டியா இருக்க ஓனர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நீங்க பணம் கொடுக்கறதையும் நான் பாத்துட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. நெகட்டிவ்க்கு உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? 10,000 கொடுத்து வாங்கிட்டு போற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? நீ என்னென்னமோ கேக்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆள விடு. அம்மா நில்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. என்னம்மா அது அநியாயமா இருக்கு? போறவளை வழிமறிச்சு ஏமா கலாட்டா பண்ற? மரியாதையா என்ன விட்டுரு, இல்ல கத்தி ஊரை கூட்டி என் செயினை திருட வந்தவனு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். சொல்லுங்கம்மா. நான் போலீஸ்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. பயப்படாதீங்கம்மா. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? தங்கம். தங்க புஷ்பா. போலீஸ் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுமா. சுசிலா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சுசிலாவா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் சுசிலான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல, உனக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. நீ யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. மேல மேல பொய் சொல்லாதீங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் சுந்தரம் சார் உங்களை பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருக்காரு. என்னம்மா நீ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர் பேரு சுந்தரம் இல்ல, சம்பந்தமூர்த்தி. நீங்க உண்மையை பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்கம்மா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. சாரே பேசிக்கிட்டோம், வாங்க. அம்மா விடுமா, கைய விடுமா. நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு சுசிலாவையும் தெரியாது, சுந்தரையும் தெரியாதுமா. கைய விடுமா, நான் கிளம்புறேன். மா நில்லுங்க. நீங்க கோவத்துல பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு குருமூர்த்தி சார் இருக்காருல்ல, அவர்தான் என்னோட இன்ஸ்பெக்டர். அவர்தான் உங்களை கண்டுபிடிக்கிற வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த நெகட்டிவ் மூலமா நீங்க தான் சுசீலாங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மா உங்களை கூட்டிட்டு போய் நான் சார் முன்னாடி நிறுத்திட்டா என்னோட வேலை முடிஞ்சது. மத்ததெல்லாம் நீங்க பேசிக்கோங்க. இவகிட்ட மாட்டினா சுசிலாவை பத்தி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். எப்படியாவது இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதா நல்லது. நீங்க இன்ஸ்பெக்டரை பார்க்க போறத நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட பார்க்க போறதா நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கம்மா. என்ன நீ நம்பாம நீ திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சுசீலாவும் இல்ல, இப்ப அந்த நெகட்டிவ் என் கையிலயும் இல்ல. இப்ப அந்த நெகட்டிவ் உங்க கையில இல்லனா அப்ப எப்ப உங்க கையில இருந்துச்சு? எனக்கு ஐயோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா 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 உங்களதான். அம்மா ஐயோ பயத்துல மயங்கி விழுந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா இப்ப தண்ணிக்கு என்ன பண்றது? அம்மா சார், அம்மா யாராவது இருக்கீங்களா? என்னம்மா? அண்ணே என் கூட வந்தவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இதை எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா இங்க தானே இருந்தாங்க, எங்க போனாங்க? அம்மா அம்மா இங்க தானே படுத்துட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க? சுசீலம்மா கிடைச்சோம், மிஸ் பண்ணிட்டோம். மயக்கம் வர மாதிரி நல்லா நடிச்சு நம்மள ஏமாத்திட்டாங்க.